இடியப்பம் செய்யும் முறை நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக இடியப்பம் செய்யலான்னு பாருங்கள். இடியப்பம் மாவு இது ரெடிமேடாக இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிது. கடைகளில் கிடைக்கிற இடியப்பம் மாவை வாங்கிக்கணும். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ இடியப்பம் மாவு வாங்கி வச்சுருக்கேன். அதை லேசாக வறுத்து சலித்து வச்சுக்கிறணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். ரொம்ப மலன்னு கொதிக்காமல் அந்த பபிள்ஸாக வர அந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இடியப்பத்துக்கு தண்ணி அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதை இறக்கி வச்சு நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்கிற தண்ணினால் கை விட்டு பிசைய முடியாது. அதுக்கு தோதான ஒரு ஸ்டிக் இல்லைன்னா கரண்டியை பின்னாடி திருப்பி அதை வச்சு நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவு தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்ப இறுகிடக்கூடாது. ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு கையை வச்சு கையில் சூடு தாங்குகிற அளவுக்கு கையை வச்சு 2 பிசைஞ்சு தான் சாஃப்டாக இருக்கும். இந்த இடியப்பத்தட்டில் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறணும். நல்லெண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு இடியப்ப உரலில் மாவு எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு நான் இப்போ குமிழ் இடியப்பம் செய்ய போகிறேன். தட்டு இடியப்பம் இல்லை, குமிழ் இடியப்பம். ஒரு தட்டுக்கு 7 இடியப்பம் செய்யலாம். இது நல்லா ஈஸியாக வரும். நம்ம மாவு பிசைகிற முறை தான் கரெக்டாக இருந்தால் இடியப்பம் நல்லா அழகாக வந்துடும். மாவு தண்ணியாக போனாலும் இடியப்பம் புளிய முடியாது. ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம கை தான் வலிக்கும், புளியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதாக இருக்குது. 7 இடியப்பம் வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். இந்த தட்டை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி இது இடியப்ப தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டுலேயே நல்லா புளிஞ்சி அதை மூடி வச்சோம்னா அது அவிஞ்சிரும். அதுக்கு தோதான பாத்திரத்தை வச்சு மூடிக்கிறணும். பாருங்க, இப்படி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடியப்பம் அழகாக வெந்திருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ யாரும் பெரும்பாலும் இடியப்பம் செய்கிறது கிடையாது. இது நம்ம பாரம்பரிய உணவு. இதை நல்லா எளிய முறையில் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். இடியப்பத்துக்கு மாவு நம்ம வீட்டிலே அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெடிமேடாக கிடைக்கிது. பாருங்கள், சுவையான இடியாப்பம் ரெடி. இதற்கு சைடிஷ்ஷாக நம்ம மீன் குழம்பு, கறி குழம்பு அப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.